அமைச்சிருக்காங்க. தானோ சும்மா இரு தானோ. நீ வாய் மூடு. பார்த்தா குறைக்கு சரோட வீட்டுக்கார அப்பா வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிருக்காரா? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சரோ என்ன நடந்துச்சு? அத நான் சொல்றேன்ல. அதானா? அதான் இருந்தாலும் என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டானா? யார் கேட்டாங்க? நிர்மலா விஷயத்தை சொல்ல போனப்போ என்னடா நியாயம் கேட்க வந்திருக்கேன் என்ன பார்த்து கேட்டாப்போ எனக்கு புரியல. சரி ஏதோ பழச மனதில் நினைச்சு பேசிக்கலாம். இதான் பிரச்சனையா? முன்னாடியே தெரியாம போச்சு. மரியாதை தெரியாத யாராவது மாமா பார்த்து இப்படி வார்த்தை கேட்பாங்களா? எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. முதல்ல தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணு எக்கட கிட்ட பொண்ணு நான் கான்ஃபரன்ஸ் போயிருந்திருப்பேன். நாம இவனுக்கு நல்லது நினைக்கிறோம். ஆனா இவனுங்க மனசுல விஷத்தல்ல வச்சிருக்கானுங்க. இதை சும்மா விடக்கூடாது. நான் என்னன்னு கேட்டு வந்தேன். என்ன மாமா உங்களுக்கு தான் அவங்கள பத்தி தெரியுமே, விட்டுடுங்க. அவங்க பொண்ணு நல்லா இருக்கும், நம்மளா பாடுபட்டு இருக்கோம். ஆனா நம்ம பொண்ணு வீட்டுக்கு துரத்தி விட்டுருக்காங்க. மனசுல ஈரம் இல்ல, மனசு பத்திக்கிட்டு எரியுது. ஏசரம் ஓ புருஷன் மாமா பார்த்து இப்படி வார்த்தை கேட்கலாமா? இவ்வளவு நேரம் இத பத்தி நிறைய பேசி அழுத்து போயிருக்கோம் மாமா, விட்டுடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இனிமேல் உங்களுக்கு சும்மா விடக்கூடாது. என்ன ஏதுன்னு கேட்டா உங்களுக்கு புரியும். வணக்கம். வாங்க சார். வாங்கம்மா. வாங்க. அப்பா என் காலேஜ்ல படிக்கிற குருவோட அப்பா, அவங்க அம்மா. இது எங்க அப்பா. வணக்கம். வாங்க வாங்க. அம்மா குடிக்க ஏதா கொண்டா. உட்காருங்க. அக்கா நான் சொன்னல என் ஃப்ரெண்டு கடைப்பட்டுச்சுன்னு, அவங்க அப்பா அவங்க அம்மா. ஓ அப்படியா? வணக்கங்க. நீ செய்த உதவி மறக்கவே முடியாதுமா. ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன விவரம் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா நீ அதுக்குள்ள அர்ஜென்ட்டா கிளம்பிட்ட. ஆமாம்மா, அப்புறம்தான் குரு எல்லா விஷயத்தையும் சொன்னா. இவ்ளோ உதவி செஞ்ச உனக்கு நன்றி கூட சொல்லாம இருந்துட்டோமேன்னு மனசு குத்துச்சு. அதான் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். நீங்க எதை பத்தி பேசுறீங்க? பசங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்கு. இன்னொரு பையன் அடிச்சதுல என் பையனுக்கு காயமாயிடுச்சு சார். அடேடே. மற்றவங்க யாரும் உதவிக்கு வராத போது பவானி தான் என் பையனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கூடவே இருந்து நாங்கள் வர வரைக்கும் அவனுக்கு உதவியெல்லாம் பண்ணியிருக்கா. நாங்கள் வந்த உடனே டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டா. அதனால தான் நேரில் வந்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கோம். உங்க பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. நாங்க எப்ப வருவோன்னு காத்துக்கிட்டு இருந்தா. நாங்க வந்த உடனே வீட்டுல தேடுவாங்கன்னு உடனே கிளம்பி வந்துட்டா. எங்க பையன் குரு உங்க பவானிய பத்தி நிறைய சொல்லியிருக்கான். இப்படி ஒரு பொண்ணு இந்த காலத்துல இருக்கிறது ரொம்ப அபூர்வங்க. உங்க பொண்ண ரொம்ப அருமையா வளர்த்திருக்கீங்க. ஆமா அன்னைக்கு ஏதோ பஸ் ஆக்சிடென்ட்ல சொன்னவ. ஆக்சிடென்ட் இல்லப்பா, அடிதடி தான் சொன்னா. அதுக்கப்புறமா என்கிட்ட எல்லாம் விவரமா சொல்லிட்டா. சரி, இதுக்காக நீங்க பாவம் மெனக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்து நன்றி சொல்லணுமா? எங்கள் பையனுக்காக உங்கள் பொண்ணு சிரமப்படலையா? குரு எங்ககிட்ட எல்லா விவரத்தையும் சொன்னோம். எங்கே அந்த பொண்ணுன்னு தேடி பார்த்தா அதுக்குள்ளே கிளம்பி வந்துடுச்சு. மனசு கேட்கல. அதனால தான் நேரில் வந்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். பவானி ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல சார். சரி நாங்கள் கிளம்புறோம். நல்லதுங்க. வா போகலாம். வரேன் வாங்க. வரேன் பவானி. வரேம்மா. வரேங்க. சரிம்மா. ஆமா நம்ம பவானியை பார்த்தீங்களா? கிராமத்துலேருந்து சென்னைக்கு வந்து யாருன்னே தெரியாதவங்களாம் பாராட்டுற அளவுக்கு நல்ல பேர் எடுத்துட்டு பாருங்களேன். ஆமா, என் பொண்ணுகள்லாம் எப்பவுமே கல்யாணத்துக்கு முன்னால எல்லாரும், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பாவம் சில பெண்கள் சில வீடுகளில் காது கொள்ளாத வார்த்தைகள்லாம் கேட்க வேண்டியிருக்குது. என் 5 பொண்ணுகளை பத்தி எப்பவுமே எனக்கு பெருமை உண்டுட்டா. 5 லட்சணம் அழகா இருக்கு. ஆனா ஒருத்தர் கூட உங்க பொண்ணை அந்த இடத்துல பார்த்து இங்க சுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னு புகழ் சொன்னதே கிடையாது. 5 பொண்ணு அப்பழுக்கு இல்லாதது. எந்த பொண்ணை பத்தி அது எப்பாவது என் காதுல தான் பழிச்சொல் விழுந்தது, அன்னைக்கே உயிர் போயிரும். அதெல்லாம் பட்டன் கட்டுறது எனக்கு ஓகேவா? என்னடா குமார், என்ன பண்ணிட்டு இருக்க? லட்சுமணா, வெளியே வாட்ச்மேன் இல்லையா? எது கேக்குற? இல்ல, எப்படி நீ உள்ள வந்த? ஏய், என்னை பார்த்த உனக்கு எப்படி இருக்கு? எந்த ஆபீஸுக்குள்ள நுழைஞ்சாலும் என்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, தெரியுமா உனக்கு? லட்சுமணா,
நீ ஒரு தப்பான நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்க. கவர்மெண்ட் ஆபீஸ்ல பர்மிஷனே இல்லாம பல பேர் உள்ள நுழைறாங்க. இந்த பாரு, சீட்டு பிடிக்கிறவன், சேலை வியாபாரம் பண்றவன், தவணை முறையில சாமா விக்கிறவன், இவெல்லாம் கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஈஸியா உள்ள நுழைய முடியும். அந்த மாதிரி உன்னை ஏதோ அம்மன் கோயில் திருவிழாவுக்கு கூழ் ஊத்த டொனேஷன் கிட்ட வந்திருப்பேன்னு உள்ள விட்டுருப்பாங்க. போடா அறிவு கிட்டவன ஓம்பத்து ஒன்ன விட்டு போமா. சட்டையை இன் பண்ணிட்டு பேண்ட் பாக்கெட்ல இப்படி ஸ்டைலா கையை விட்டுட்டு நான் நடந்தனா சிபிஐ ஆபீசர் நினைச்சிட்டாங்க. லட்சுமணா என்ன சொல்லுது? உங்களை பார்த்தா சிபிஐ ஆபீஸ்ல இருந்து வர மாதிரி தெரியுதுன்னு சொன்னாங்க. லட்சுமணா, உன் மூட நம்பிக்கைக்கு அளவே இல்லையா? இந்த பார், உன்னுடைய தவறான எண்ணத்தை இப்ப நான் சரி பண்றேன். எப்படி? இரு சரவணா சார். இங்க வா. இப்ப பாரு. என்ன சார்? சார கவனி. ஏய், என்னடா இது? கவனின்னு அது இல்லடா, சார பாரு. பாத்தியா? நல்லா பாரு. பாத்தியா? சரி. பார்த்தா உனக்கு என்ன தோணுது? தெருவுல ஒரு பேமல் சீட்டு பிடிக்கிறேன்னு சொல்லி பாட்டு ஓட்டான் சார். அவன மாதிரியே இருக்காரு சார். சரி சரி, நீ நான் பாத்துக்கிறேன். ஆலய மூஞ்சியும் பாடுறா. பாத்தியா, ஜனங்க உன்னை பத்தி என்ன அபிப்பிராயம் வச்சிருக்காங்கன்னு. என் நேரம்டா, நீ எல்லாம் என்ன கிண்டல் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. பாரியா, எப்பவுமே நம்மளை பத்தி ஒரு 10 பேர் அவங்களா சொல்லணும். நீயா உன்னை பத்தி பெருமை அடிச்சு கூடாது. புரியுதா? வாங்க மாமா. என்ன இந்த பக்கம்? கோபி, உன்னால எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும்டா கோபி. இந்த பாரியா, இருந்த 50 ரூபாய் இப்பதான் டீ கடைக்காரன் வாங்கி போயிட்டான். இன்னைக்கு பேங்க் வேற ஸ்ட்ரைக்கு, சல்லி காசு கிடையாது. நீ வேற வீடு பாரு ப்ளீஸ். போடா அல்பம். யாருக்குடா வேணும் காசு? 1ஆம் தேதி தானே ஏடிஎம்க்கு சம்பளம் கரெக்டா வந்துரும்டா. கார்டு போட்டு காசு செலவு பண்றேன் நானு. இந்த பாரு டிப்பாயில இன்னொரு தடவை அப்படி சொல்லாத. அப்புறம் அடுத்த மாசம் காவியாக்கு ஃபீஸ் நீயே கட்டிட்டு சொல்ல போறான் கோபி. ஒரு பேச்சு சொன்னேன்டா, லோனு பிடிப்பெல்லாம் போக கொஞ்சம் சம்பளம் தான்டா வருது. மாமா, என்ன விஷயமா வந்தீங்க? அத போல சொல்லுங்க. காவியாக்கு ஏதோ அலர்ஜி, ஸ்கின் டாக்டர்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன். சரி. நைட் 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட். எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் இருக்கு, அதை மிஸ் பண்ண முடியாதா கோபி? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ இருந்து காவியா டாக்டர்ட்ட கூட்டு போகணும்டா. எனக்காக ஹெல்ப் பண்ற கோபி. ஏய், உனக்காகன்னு சொல்லாத, காவியாவுக்காகன்னு சொல்லு. உனக்காகன்னு சொன்னா எதுவுமே பண்ண மாட்டான் கோபி. ஆமா, டேய் உன்கிட்ட நட பேச்சு. கோபிட்ட கேக்குறேன். கோபி, நீ அழைச்சிட்டு போயோ போக மாட்டியா? எத்தனை மணிக்கு மாமா? 8 மணி தானே? 8 மணிக்கு தான். 7 மணி போல வந்து கூட்டு போறேன் இந்த மாமா. அப்பாயின்மெண்ட் கிடைக்காதடா கோபி. நான் கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருக்கேன். கண்டிப்பா எனக்காக ஹெல்ப் பண்றா ப்ளீஸ். நான் தான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டேன். வரேன், கண்டிப்பா வரேன். Thank you கோபி. ஓகே கோபி, இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட். பி சீரியஸ். டேய், உன் கூட எவனாவது 10 நிமிஷம் பேசினா ஆட்டோமேட்டிக்கா சீரியஸ் ஆயிடும். போயா போடா லூசு. அண்ணே, இந்த மாடல் தானே? என்ன அது? இவ்வளோ பேர் வந்து உங்களை கூப்பிடுறோம்ல, நம்ம வீட்டில் என்ன சண்டை வருது புதுசா, இல்லை சண்டை வரும்போது வார்த்தைகளை விடுறதுதான் புதுசா? ஏன் இந்த தடவை மட்டும் இப்படி பண்றேன்? அண்ணே, எல்லாருக்கும் விளக்கம் சொல்லி என்னால் விளக்க வைக்க முடியாது. மனசு நொந்து போய் தான் வந்திருக்க சொல்றல, அப்புறம் ஏன் வந்தேன்னு கேட்டா எப்படி? சரி நிர்மலா, மனசு நொந்து போன வந்த. இப்ப எல்லாரும் வந்து கூப்பிடுறோம்ல, இப்பவும் பிடிவாதம் பிடிச்சா எப்படி? இல்லண்ணே, நான் வரல, என்னை விட்டுடு. நிர்மலா, என்ன இது? கிளிப்புல பேசுற மாதிரி திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருக்கியம்மா. அம்மா பார் எப்படி அழுவுறா பார். அதை பார்த்து கூட உனக்கு இறக்கம் இல்லையம்மா. அழாதம்மா. அவளை ஏண்டி அழ வேண்டாங்கிற? அவளை அழுக நிறுத்தணும்னா நீ எங்களோட வரணும். மன்னிச்சிட்டு கிளவி, அது மட்டும் என்னால முடியாது. நிர்மலா, நீ காலமெல்லாம் இங்கேயே தங்கிடலாம்னு நினைக்கிறியா? நீ எதிர்பார்க்கிற சந்தோஷமும் நிம்மதி இங்க கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறியாமா? அம்மா இருக்கிறா, 2 அண்ணன்மாரி இருக்காங்க, அதை மறந்துட்டு. நிர்மலா, நான் சொல்றத கேளு. நீ எதிர்பார்க்கிற சந்தோஷமும் நிம்மதியும் உனக்கு வேணும்னா நீ நம்ம வீட்டுல தங்குறது தான் உனக்கும் உன் பிள்ளைக்கும் நல்லது. பாட்டி, அந்த வீட்டுல அம்மாவும் கூட பிறந்தவங்களும் மட்டும் இருந்தா பரவாயில்ல. ஆனா வாழ வந்தவங்களும் இருக்காங்க. நாங்க வந்து இருந்தனா அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். வேண்டாம். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எல்லாம் காரணமாதான். உனக்கு புரியலன்னு நீ பேசாம இரு. நிர்மலா, மத்தவங்க எல்லாத்தையும் விட்டுடு. நான் உனக்கு என்னடி பாவம் பண்ண? என்ன எதுக்கடி நோகடிக்கிறடி? இப்படி நீ அனாத மாதிரி இங்க வந்து இருக்கிறதுக்கா நான் என்ன உயிரோட இருக்கிறேன்? தயவு செஞ்சு வந்துடுடி. மன்னிச்சிடுமா. ஆனா நான் அங்க வந்து இருந்தேன்னா ஏன் நிலைமையும் பரிதாபம் ஆயிடும். என்னை ஏன் போக்குல விட்டுருமா? நிர்மலா, நான் சொல்றது கேளு. இனிமே நம்ம வீட்டுல உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. உன் மனசு நோக்கிற மாதிரி யாரும் ஒரு பேச்சும் பேச மாட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்புமா?
அண்ணே, நீங்க என்ன இங்க வந்து கூப்பிடும்போது நான் எல்லாம் உங்ககிட்ட பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க அண்ணே. என்ன விட்டுருங்க. நிர்மலா, கொஞ்சம் இப்படி வாமா. அதான் எல்லாத்தையும் பேசிட்டேனம்மா. நான் காரணமா தான் சொல்றேம்மா. வாமா, போய் பேசலாம். வா. ஏண்டி ஏண்டி இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? அதான் உங்க அண்ணன் இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கால. பிடிவாதம் பண்ணாம வாமா, நம்ம போலாம். இல்லம்மா, நம்ம வீட்டுல நடந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு கட்டினாதான் நான் வருவேன். இல்லைன்னா வரப்போறது இல்ல. அதுவும் சரிதான். மாணிக்கு இப்ப ரொம்ப ஆடி போயிருக்கான். அவன் பொண்டாட்டியே விரட்டி விட்டுருக்கான்னா பாரு. இப்ப நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். அவன் பொண்டாட்டியே அடக்கி வைக்கிறதுக்கு இதான் சரியான நேரம். அந்த கழுதியோட ஆளுங்க யாரும் நம்ம வீட்டு வாசப்படி ஏற விடக்கூடாது. அப்பதான் அவன் நம்ம வசத்துக்கு வருவா. இத பாரு, நீ ஒண்ணு பண்ணு. உன் அண்ணன் கிட்ட உன் அண்ணியும் சரி, அவ வகைற ஆளும் சரி, யாரும் வீட்டுக்கு வராம இருந்தாதான் நான் வீட்டுக்கு வருவேன் கண்டிஷனா சொல்லிடு. எப்படிமா? நான் எப்படிமா அதெல்லாம் சொல்ல முடியும்? நான் சொல்றேன்டி, நீ தலை மட்டும் ஆட்டினா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இத பாரு, ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு பேசாதடி. அப்புறம் அந்த கிறுக்கு பைய செல்வம் இருக்கான் பாரு, நிர்மலா இவ்வளவு தூரம் சொல்லுது, அது பாட்டுக்கு இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடலான்னு வாண்டி. புரியுதா? நான் பேசிக்கிறேன் எல்லாத்தையும். அழாத, வா வா. எதுக்கு இவ்வளவு தனியா கூட்டிட்டு போனேன்னு பாத்தியாடா? பாவண்டாவ. சிலதெல்லாம் உங்க முன்னாடி சொல்றதுக்கு தயங்குவா. அதான் தனியா கூட்டிட்டு போய் கேட்டேன். மாணிக்கம், உன் பொண்டாட்டி இவள ரொம்ப அசிங்கமால பேசியிருக்காடா. அவ உங்க முன்னாடி எல்லாம் பேசுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாடா. செல்வம் கேப்பானே, எப்பவும் சண்டை நடக்கிறதானே, இப்ப மட்டும் ஏன் இவ கிளம்பி வந்தான்னு. எப்பவுமே இல்லாத அளவுக்கு அவ பேசி இருக்காடா. அதான் உன் தங்கச்சி வீட்டை விட்டு கிளம்பி வந்திருக்கா. ஆமா, எது நிர்மலா மனசை பாதிச்சிருக்கோ நம்ம வீட்டுல இனிமே அது நடக்காதுமா. நான் பாத்துக்கிறேன். அவளை மட்டும் வீட்டுக்கு வர சொல்லுங்க. நிர்மலா வருவாப்பா. ஆனா இதுக்கப்புறம் சரோவோ அவ வீட்டு ஆளுங்களோ நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதா? ஏன்னா அந்த அளவுக்கு பேசிருக்கடா உன் பொண்டாட்டி. அவ வந்தா நான் அங்க இருக்க முடியாதுன்னு சொல்றடா உன் தங்கச்சி. அதனால உன் பொண்டாட்டி வரமாட்டான்னு நீ உறுதியா சொல்லு. என்னம்மா பேச்சுது? நிர்மலா வரணுங்கிறதுக்காக அண்ணியும் அவங்க சொந்தக்காரங்க விடுறா. நிர்மலா, இனிமே நம்ம வீட்டுல உன் விருப்பத்துக்கு மாறா எதுவுமே நடக்காதுமா. கிளம்பு, தயவுசெய்து வீட்டுக்கு வா. அண்ணே, அவதான் பேசுறானா? அப்ப சொன்னியம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி நாம 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா இருந்தோம், கல்யாணத்துக்கு அப்புறம் சொந்தக்காரங்களா மாறிட்டோம்னு. தப்புமா. நம்ம 2 பேரும் எப்பவுமே அண்ணன் தங்கச்சி தான். போமா, போய் கிளம்புற வழியை பாரு. மாணிக்கம், என்னப்பா பேசுற? அவதான் கோபத்துல ஏதோ பேசுறான்னா, அவளுக்கு ஆறுதலா 4 வார்த்தை எடுத்து சொல்லி அவளை நம்ம பக்கம் திருப்புறதை விட்டுட்டு நீயும் அவளோட சேர்ந்து பேசுறீடா. நல்லாவா இருக்கு? யாரும் எதுவும் பேசாதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் என் தங்கச்சி அனாதை அலைய விடுறதுக்கு நான் தயாரா இல்லை. போமா, போய் மருமகளை தூக்கிட்டு வாப்போ. போமா. என்னப்பா குழந்தைங்களை அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க?
இந்த கள்ளங்கப்படம் இல்லாத பிஞ்சுகளை பாரு, நெஞ்சில எந்த கல்மிஷமும் இல்லாம எப்படி விட்டு கொடுத்து விளையாடிட்டு இருக்குது. பெரியவங்களால ஏமா இது முடியல? பெரியவங்க நீங்க, உங்களுக்கே தெரியாதப்போ எனக்கு எப்படிப்பா தெரியும்? எல்லாருமே குழந்தைகள் நல்லா தான் இருக்கிறாங்க. பெரியவங்களானதும் சில பேருக்கு நல்ல குணம், நல்ல சிந்தனை இதெல்லாம் மறந்து போயிடும் நினைக்கிறேன். சரி போசே, போசே. மாமா ஒரு நிமிஷம் இப்படி வா. என்ன மாமா? நான் காலையில கிளம்பி அழகர் குளம் போறேன்டா. அழகர் குளத்துக்கா? இப்ப எதுக்கு மாமா அங்க? இல்லடா, அதுதான் என் இடம். அங்க போனாதான் என் மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும். இங்க இருந்தேன்னா பிரச்சனை மேல பிரச்சனை வந்து மூச்சு முட்டுதுரா. பா பேசாம இங்கே இருங்கப்பா. இல்லம்மா, சரோ, லீலா, விச்சி 3 பேரை அழைச்சிட்டு நான் ஊருக்கே போறேன். பவானியும் கூட்டிட்டு போவேன். பாவம் படிப்பு இருக்குது இல்ல, அதனால அது இங்கே இருக்கட்டும். அப்பா சொல்றது கரெக்டு தான்க்கா. எனக்கும் அழகருக்குள்ள போகணும்னு இருக்கு. நம்ம வீட்டுல 2 நாள் தங்கிட்டு வரணும்னு ஆசையா இருக்குக்கா. ஆமா, நிச்சயமா நம்ம ஊருக்கு போவோம். என்ன விஜி, போலாங்க்கா. என்ன இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வருமா? கேட்டுக்கிட்டியாடா? சரி, எல்லாருமா சேர்ந்து கிளம்பணும் முடிவு பண்ணிட்டீங்க. நான் சொன்னா கேட்க போறீங்க, போயிட்டு வாங்க. அது இல்லடா, ஆளுக்கு பாவம் பிரச்சனையை சுமந்துட்டு வந்திருக்குதுங்க. நம்ம ஊருக்கு போனாலாவது பாவம் அதுக்கு ஒரு சாந்தி, பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதான்னு ஒரு நப்பாசை தான். அப்பா நானும் கூட வரேன்ப்பா. ஏய், பவானி காலேஜ் இருக்குல்ல, அதை யார் பாத்துக்கிறது? நீ இங்கே இரு. சரி வாங்க, நேரமாவது போய் படுங்க. காலையில சீக்கிரம் கிளம்பு. போங்க. காம்ப்ளானும் கொடுங்க, ஏனெனில் காம்ப்ளானில் உள்ளது 23 அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் 100% மில்க் புரோட்டீனுடன். இவை உங்கள் குழந்தைகள் வேகமாக வளர உதவும். காம்ப்ளான் பருகுவீர், வித்தியாசத்தை பாரீர். கோபி, என்ன பண்ணிட்டு இருக்க? கணக்கு பார்த்துட்டு இருக்கேனே. கணக்கு எங்க போயிட போகுது? காலையில வந்து பாத்துக்கலாம்ல. இந்த பார், காலையில இருந்து ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம 2 பேரை தவிர எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம மட்டும் தான் பாக்கி. இப்ப வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம்? வேற ஒண்ணும் இல்ல. நேத்துக்கே என் ராஜி செல்லம் ஏதாவது ஸ்வீட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா, இன்னைக்கு சீக்கிரமா போனா குலாப் ஜாமுன் பண்ணி தரலாம்னு நினைச்சேன். இதுக்காக வீட்டுக்கு போகணுமா? போறவள்ள கடையில வாங்கினா முடிஞ்சு போச்சு. ஸ்வீட் கூட என் கையால பண்ணி கொடுத்தா தான் என் ராஜி செல்லத்துக்கு இனிக்கும். ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு இனிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன மாணிக்கம் வராரு? வாங்க மாணிக்கம், வாங்க. வாங்கண்ணே, வாங்க உட்காருங்க. வேலையா இருக்கீங்க போல இருக்கு. இல்லண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னண்ணே இந்த பக்கம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க மாணிக்கம், என்ன விஷயம்? இவரை வேணா அனுப்பிச்சிடலாமா? இல்ல வேண்டாம், நாம வெளில போயிடலாமே. முதல்ல இந்த நாகரிகத்தை கத்துக்க. நம்ம வெளில போறது தானே கரெக்ட். போலாண்ணே. அண்ணே கூட்டிட்டு கிளம்பிருங்க. அப்புறம் காவியா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லியிருந்தேன். என்னால போக முடியல. காவியா நீங்க கூட்டு போயிருங்க. வாங்கண்ணே. சரி வரேங்க. என்ன கோபி, அமைதியா இருக்கீங்க? எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அண்ணே, நீங்க தான் ஏதோ பேசுன்னு சொல்லி கூட்டு வந்தீங்க. நீங்க அமைதியா இருக்கீங்க, அதான் நானும் அமைதியா இருக்கேன். சொல்லுங்கண்ணே.
என்ன மன்னிச்சிடுங்க சகல. என்னன்னு? இல்ல காலையில் கடலை உங்ககிட்ட பேசினதுக்காக. இல்ல உங்க வீட்டு விசேஷத்துக்கு வராதவன ஒருத்தனை தேடி வந்து உரிமையோட ஏன் வரலன்னு கேட்குற உங்க பெருந்தன்மையை நான் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசினதுக்காக தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. என்னண்ணே இது? இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போனது, விடுங்க. இல்ல நீங்க வெளில அப்படி பேசினாலும் மனசுக்குள்ள உங்களுக்கு தோணும், என்னடா காலையில் அப்படி பேசினா இப்போ வந்து சாரி கேட்குறான்னு. அதான் சகலனா